முதல்வர்கள், இன்னாள் முதல்வர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன் சார். சினிமா துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் திலகம் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா அவங்க குடும்பத்தில் பிரபு சார், அவங்க வீட்டில் ஃபேமிலி அத்தனை வெட்டிக்கும் அவங்கள எந்த ஃபங்க்ஷனாலும் பண்ணியிருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டார் அவங்க ரஜினி சார் வீட்டு ஃபங்க்ஷன்லேருந்து ஐஸ்வரி கணேஷ் சார் ஃபேமிலி, ஆக்டர் மீனா மேடம் அவங்களது, டேரக்டர் KS ரவிக்குமார் சார், டேரக்டர் மணிவன் சார் வீட்டுது, ஆக்டர் செந்தில் சார் வீட்டு வெட்டிங், இந்த மாதிரி நிறைய சினி இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லிஸ்ட்டே இருக்குது சார். மலாய் குல்லா, மாவா கச்சோதி, மஷ்ரூம் பெப்பர் கிரேவி, மண்டி, வரங்கி புளிக்கரையில், மலபார் அவியல், பிரியாணிலையும் வந்து தம் பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்டா, வெஜிடபிள்லையும் உங்களுக்கு வந்து அவங்க லைக் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் சார். இந்த தொழில் மனசார இல்லை சார், உலமாற நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய தொழில் சார். உலகத்திலேயே தெய்வீகமான தொழில் சார். இத்தனாயிரம் பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய பாக்கியம் எனக்கு ஆண்டவன் கொடுத்தா கூட சார், அந்த பாக்கியத்தை வந்து கஸ்டமர் மூலியமா எனக்கு கிடைக்கும் சார். அதனால வந்து இத்தனாயிரம் பேர் சாப்பிட்றத கண்ணுக்குள்ள பார்க்கும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் சார். சார் ஃபர்ஸ்ட் பண்ண பெரிய ஈவெண்ட் எவ்வளோ க்ரௌட் ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் வந்தார் சார். சார் உங்களோட ஃபுட் அண்ட் சர்வீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. என்னோட டாட்டருக்கு நான் வந்து வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் வெட்டிங் இல்லை, நான் கொஞ்சம் தொழில் பண்ணுறதுனால எனக்கு க்ரௌட் ஜாஸ்தி வருவாங்க, அதை உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார் சார். ஆனால் உங்கள் ஃபுட்டு தான் எங்களுக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. நீங்கள் பண்ணித்தர முடியுமா அப்படி ரெண்டும் கேட்டார். ஏன்னா அந்த காலகட்டங்கள் அப்படிதான் சார். ஓகே, எந்த விதமான பேக்கப்போ எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார், அதனால ஒன்றும் இல்லை சார். என்னை நம்பி சண்முகம்னு ஒருத்தர் முதல்ல கொடுத்தாரு சார். அவரோட டாட்டர் வெட்டிங் கொடுத்தாரு சார். அதுல ஆரம்பிச்சார் சார். எவ்வளவு க்ரௌட் சார்? அவர் தான் அந்த தேதிக்கு 3500 பேர் சார். அப்போ 3500 ரொம்ப பெருசு சார். அன்னைக்கு 3500 பேருங்கிறது கிட்டத்தட்ட 10 கல்யாணத்துக்கு சமம் சார். ஓகே சார். இப்போ என்னன்னா சின்ன வெட்டிங் பண்ணிட்டு வரீங்க, திடீர்னு ஒரு 3500 பேர் வந்து ஒரு வெட்டிங்ல இருக்காங்க, அவங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிறப்போ உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? இப்போ மாதிரி நமக்கு எக்யூப்டா எல்லாமே இருந்திருக்காது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பொருட்களோ பாத்திரங்களோ இல்ல லைக் என்ன சொல்றது இந்த மாதிரி டேபிள்ஸோ இந்த ஃபுட் வழங்குறதுக்கான வெசல்ஸோ எதுவுமே எக்யூப்டா இருந்திருக்காரு. இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப கரெக்டான வார்த்தை சார். எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எந்த விதமான பேக்கப்பும் இல்லாத காலம் சார். ஒரு சாதாரண ஒரு அந்த 3000 பேர் சமைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மண்டபத்தையும் அந்த அளவுக்கு வெசல்ஸ் இருக்காது சார். வெளியில வாடகை கிடைக்கணும் அந்த அளவுக்கு கிடைக்காது சார். ஃபஸ்ட்டு இது ஒரு படிப்பறிவே இல்லாத நான் வந்து அந்த நாளில் ஒரு பேனாவும் பேப்பரும் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை எழுதிக்கிட்டு காய்கறி வெட்டுறதுக்கு நம்மளை வந்து சுரேஷ், கந்தன் அப்படின்னு போட்டு அதை மாதிரி டோட்டல் போடுவேன். இந்த மாதிரி பண்ணி டோட்டலாக எப்படி போடலான்னு பண்ணி இப்படி இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் ஆச்சு சார் எனக்கு. அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பண்ணி நோட் டவுன் பண்ணி அந்த வெட்டிங் வந்து ரொம்ப எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் சார். என்னோட நண்பர்கள் ஒரு 5-6 பேரா எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால அவங்க வந்து அவங்களோட மாரல் சப்போர்ட் இருந்ததுனால அந்த வெட்டிங் வந்து சார் ரொம்ப கிராண்ட் சக்சஸா முடிஞ்சது சார். அவருக்கு வந்து அந்த சண்முகம் சாருக்கு வந்து அபரிமிதமான சந்தோஷம் சார். ஒரு பிலோ 1000ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆமா சார். அடுத்து அப்படியே ஒரு 3500 ஆகுது. ஐ திங்க் ஹையஸ்ட் வந்து 1 lakh பண்ணிருக்கீங்க. ஆமா சார். எஸ் சார். ஓகே. இந்த ஒரு 3500ல இருந்து ஒரு 1 லட்சம் இந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, இது நடுவுல நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. ஆமா சார். ஃபெயிலியர்ஸும் இருந்திருக்கும், சக்சஸும் இருந்திருக்கும். ஆமா சார். அந்த ஸ்டேஜஸ்லாம் எப்படி கடந்து வந்தீங்க சார்? நான் வந்து யோஜனை பலமுறை பண்ணது உண்டு சார். ஒரு 3500 பேர் நமக்கு வந்து 300 பேர் 200 பேருக்கு பண்ணிட்டு இருந்தோம். நம்ம 3500 பேர் அட்டஸ்டில் பண்ணும்போது ஏன் நம்மளால வந்து அடுத்த இதுக்கு 50,000 பேர் 1 லட்சம் பேர் பண்ணக்கூடாது? அந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறது கஸ்டமர் தான் சார். அதுவும் மேலே நம்பிக்கை வச்சு இவர் செய்ய முடியும், செய்வார், இவர் தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தயார் பண்ணிக்கணும் சார்.